வெல்கம் டு எஸ்டேட் குக்கிங். இன்றைக்கி ஒரு ஈஸி பிரேக்ஃபாஸ்ட், அதே சமயம் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச எக் வெர்மிசெல்லி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அடுப்பில் ஒரு பேன் வச்சு சூடானதும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கிறேன். இப்போ நான் ஒரு பேக்கெட் சேமியா 160 கிராம் உள்ளது செய்ய போகிறேன். எண்ணெய் லைட்டாக சூடானதும் 2 முட்டையை அதில் உடச்சி ஊற்றிக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த எண்ணெய் இருக்கிற இடத்துலையே இந்த முட்டையை ஊற்றினோம்னா நமக்கு சட்டியில் ஒட்டாமல் வந்துடும். இது ரொம்ப நொறுக்கிடக்கூடாது. இந்த மாதிரி பீசஸாக இருக்கிற மாதிரி கிண்டிக்கோங்க. இந்த 2 முட்டைக்கு தேவையான அளவு உப்பை லைட்டாக அப்படி தூவி விட்டுக்கோங்க. சட்டியில் ஒட்டாமல் வருது பாருங்கள். முட்டை வெந்துருச்சு. இந்த கொழன்னு இருக்கிறது மாதிரி வந்த உடனே ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போ அதே பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு பொரியவும் கீரி வச்ச 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீல வாக்கில் வெட்டின ஒரு பல்லாரி வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை முதலே போட்டிங்கன்னா கொஞ்சம் தெரிக்கும். அதனால தான் நான் இது 2 சேர்த்ததுக்கப்புறம் சேர்க்குறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். ரொம்ப வதங்கக்கூடாது, ப்ரௌன் கலராக மாறக்கூடாது. அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வதங்கின உடனே தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 160 கிராம் சேமியா எடுத்துருக்கிறதுனால 400 ml தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ சேமியாவை சேர்த்துடலாம். என்ன பிராண்ட் சேமியானாலும் வாங்கிக்கோங்க, ஆனால் ரோஸ்டடான்னு பார்த்துக்கோங்க. அது வறுத்த சேமியாவை இல்லைன்னா லைட்டாக வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. எப்போவுமே சேமியா போடும்போது ஏதாவது தூசி இருக்குதான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறணும். சேமியா போட்டதுக்கப்புறமா அதை நல்லா இப்படி அமுத்தி விடுங்க. அப்படி அமுத்தி விடும்போது அது கரெக்டாக தண்ணி அளவு அதுக்கு மேலே இருக்கணும். இந்த மாதிரி முங்கி இந்த தண்ணி அளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படின்னா சரியாக இருக்கும். வேகட்டும். நடுவில் கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ சேமியா வெந்துருச்சு. தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் நான் நீல சேமியாவாக இருக்குது. லைட்டாக வெட்டி விட்டுக்கிறேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வறுத்து வச்சுருக்கிற முட்டையும் இதோட சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் மெதுவாக அப்படி அழகாக கிண்டி விடணும். ஏன்னா சேமியாவும் குழஞ்சிடக்கூடாது, குழையாது. ஏன்னா நம்ம சரியான அளவு தண்ணி வச்சுருக்குறோம். இப்படி உதுத்தாப்பில் கிண்டி விடுங்க. பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் இதை மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ நான் ஒரு 5 நிமிஷம் கழித்து அதை எடுத்துருக்கிறேன். பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரையாக உதிரியாக இருக்கும். சும்மாவே இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸ்நாக்ஸ் மாதிரி சாம்பார், சட்னி, சாஸ் எதுனாலும் வச்சு சாப்பிட்றதுக்கு இது நல்லாயிருக்கும். நான்வெஜ் கிரேவி வச்சு கூட நம்ம சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். பிள்ளைங்க ஜீனி போட்டு சாப்பிடுவாங்க, அப்படியும் சாப்பிட கொடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.